Hi friends, welcome to Anjali family. இன்னைக்கு நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து பேச போகிறது வந்து சாரி மூவியை பற்றி பேச போகிறோம். அதோட கிளைமாக்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம பேசி இன்றைக்கி போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்னன்றதை நம்ம பேசலாம். சாரி மூவியில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப வந்து துல்லியமாக ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே வரும்போது கிளைமாக்ஸ் என்னன்றது வந்து ஹீரோயின் வந்து அழகாக அப்படியே ட்ரெஸ் பண்ணின்னு வர்றது, அப்படியே சாரீ கட்டிக்கின்னு சாரியை போட்டுக்கின்னு அப்படியே வர மாதிரி ஒரு சீனை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடுது, பயங்கரமான அஃபெக்ஷன் ஆகிடுது இவருக்கு. உடனே வந்துட்டு அவளை வந்து அந்த ஹீரோயினை வந்து ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபோட்டோ வந்து திருப்பி வச்சு அவருடைய ஸ்டைலில் எப்படியெல்லாம் நுணுக்கமாக எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவருக்கு வந்து அப்போவே வந்து ஒரு தீவிரமான காதல் அவங்க மேலே வந்துடுது. தீவிரமான அப்படின்னாக்கா வந்து வெறித்தனமான காதல்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெறித்தனமான காதல். ஆமாங்க, வெறித்தனமான ஒரு காதல் அவங்களுக்கு வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பின்னாடியே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்றது கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. பின்னாடியே போவாங்க, ஆனால் ஏதோ ஒரு குறுக்க ஏதோ ஒரு வரும்போது அவங்க வந்து திடீர்னு மறைஞ்சிடுறாங்க. உடனே பைத்தியமாயிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு வராரு. வந்துட்டு ரூமுக்குள்ளே வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிகிறாங்க இவங்க கண்ணுக்கு. அவங்க ரொம்ப அழகாக இருக்கும்போது எப்படியாச்சும் இவங்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது வந்து மறுபடியும் போகுது. எதாச்சியாகவே வந்து அவங்க வந்து மறுபடியும் குறுக்க வரும்போது மறுபடியும் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வெறித்தனமான இன்னும் அதிகமான காதல் அவங்களுக்கு வந்துடுது. பார்த்த உடனே பின்னாடியே போயிட்டு அவங்களோட வீடை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. வீடை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கிறாரு. வீட்டுக்கு முன்னாடி இவர் நின்றுன்னு இருப்பார். அடிக்கடி இவரை பார்த்துன்னே இருக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அண்ணன் வந்து அந்த ஹீரோயின் வந்து நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோங்கள்லாம் போட்டு பண்ணின்னு இருப்பாங்க. அப்போது இன்ஸ்டாகிராமில் போட்டு பண்ணின்னு இருக்கும்போது யாராச்சும் மெசேஜ் பண்ணால், ஏன்டா இந்த மாதிரி என் தங்கச்சி மெசேஜ் பண்ணேன்னு போயிட்டு அடிப்பேன். அப்படி அவங்க அண்ணன் அப்படி அடிக்கும்போது இவனை பார்த்துட்றான். அப்படி இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு இவனை போய் அடிக்கிற, அப்படி எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடிக்கும்போது அவங்க தங்கச்சி வந்துட்டு, வேண்டாம், எதுக்கு அடிக்கிற, யாரை வேணாலும் நீ அடிச்சுட்டே இருக்கிறியே, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. அப்படி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எப்போவுமே அண்ணன் தங்கச்சிக்கும் எப்போவுமே எளியும் பொறுமையாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து நான் வந்து ஃபோட்டோ பிடிக்கிற ஒர்க் பண்ணுறேன் நான். நீங்கள் என்னுடைய ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து போஸ் கொடுங்க, நல்ல ஒரு போஸ் எல்லாம் கொடுங்க, நான் ஃபோட்டோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து சரின்னு ஒத்துக்குன்னு வந்து ஒரு நாள் ஃபோட்டோ பிடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து தடுத்து அவங்க அண்ணனை வந்து இந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து அடித்து வெளியே துரத்திட்டு அவங்க தங்கச்சியை கூட்டின்னு போயிடுற. அப்படி இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வார்ன் பண்ணுற. அப்படி வார்ன் பண்ணும்போது இவனுக்கு வந்து கோபம் வரும்போது நீ தான் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறியா அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து நின்றுடுது. அப்போது மைண்டில் இருக்கும்போது மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா, நம்ம வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும்போது அங்கேயும் வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை பார்த்துட்றான். அவன் வந்து அவங்க அண்ணனுக்கு சொல்லி அவன் அப்போவும் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும்போது அவங்கள வந்து மறுபடியும் வந்துட்டு இவளை எப்படியாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவ வந்து ஒரு ஐஸ்லேண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிருக்கும்போது அங்கே திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து
முன்ன வந்து நீ என்னை லவ் பண்ணுற, ஆனால் வந்து உங்கள் அண்ணன் தான் தடுக்கிறான், உங்கள் அண்ணனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டும் போது இவன் வந்து பயந்துடுறான். அப்போது இவன் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் இவனை வந்து நம்ம லவ் பண்ண இவனை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அண்ணன் வீட்டில் வந்து அண்ணனுக்கு சொல்கிறான், அண்ணா அவனை வந்து கொலை பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அவன்கிட்ட நான் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு போனேன், அதோட சரி, மற்றபடி நான் வந்து வேறு எதுவுமே நான் வந்து அவனோட இது பண்ணிக்கல, நான் எனக்கு பயமாக இருக்குது உன்னை கொன்னுடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான். அப்போது அவங்க அண்ணன் வந்து சரி நீ காஃபி ஷாப்புக்கு வர சொல்ல அவனை அப்படின்னு சொல்லிட்டு, நீ போவாத, நீ மெசேஜ் மட்டும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை வர வச்சுட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணினே போகிறாங்க. அங்கே வீட்டில் போயிட்டு அவனை வீட்டில் நல்லா அடின்னு அடித்து போட்டுட்டு வந்துடுறாங்க. அடித்து போட்டுட்டு வந்துட்ட உடனே இவனுக்கு வந்து இன்னும் வெறியாயிட்டு நைட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து பேசி அவனை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸில் வந்து அடித்து கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னா, நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான் அவன் என்னை லவ் பண்ணுறான், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுன்னா அவன் வந்து லவ் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறான் போலீஸ்காரன் வந்து சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளே உன்னை வந்து லவ் பண்ணலை, நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்ன் பண்ணி அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் இன்னும் தீவிரமாயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போயிட்டு நைட்டில் போயிட்டு செவரேறி குதித்து அவங்க நாயை சாவடிச்சிடறான். ஒரு விஷம் இது வச்சு கறித்துண்டை போட்டு நாயை சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற புடவையெல்லாம் திருடின்னு வந்துடுறான். திருடின்னு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மறுபடியும் வந்துட்டு அவளை கடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை கடத்தி எடுத்துன்னு போய் ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் வச்சுன்னு இருக்கிறாங்க. பாழடைஞ்ச பங்களாவில் வச்சுன்னு அவளை சித்திரவதை பண்ணிட்டு இவனுக்கு பர்த்டே வரும்போது வந்துட்டு அவங்களோட அண்ணனையும் கட்டி போட்டு அவனையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் வச்சுன்னு உனக்கு வந்து என்னுடைய பர்த்டேக்கு உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சித்திரவதை பண்ணி அவளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவங்க அண்ணனை காட்டுறா, பாரு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இவளை எப்படி கட்டி போட்டு எடுத்துன்னு வரானோ அதே மாதிரி அவனையும் கட்டி போட்டு எடுத்துன்னு வந்திருப்பான். அப்போது கட்டி போட்டு எடுத்துன்னு வந்ததுன்னே இவன் சொல்லுவாள், வேணாம் எங்கள் அண்ணனை எதுவும் பண்ணிடாத, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றும் போது, இல்லை நீ ஏமாத்துற என்ன, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை உட்கார வச்சு அவங்க அண்ணனை இவளையே வந்து அடிக்க சொல்லுவான். நகத்தெல்லாம் பிச்சு எடு அப்படின்னுவா. அப்போது வந்து அவளுக்கு வந்து கோபம் வரும், இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவனை அடித்து சாவடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு வந்து கோபம் வரும். அப்போது அவங்க அண்ணன் வந்து இவளை வந்து வேறு சாரீ கட்டின்னு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அண்ணன் வந்துட்டு கட்டியிருக்கிற கட்டெல்லாம் அவுத்துட்டு அவனை அடிப்பான். அது சரியான அடிக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், நீ அவங்க தங்கச்சியை நீ தப்பிச்சு போயிடு, நீ எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி அனுப்புவான். இவன் வந்து அண்ணங்காரன் வந்து இவங்கிட்ட மாட்டிக்குவான். இவன் வந்து குத்தி அவனை கொலை பண்ணிட்டதுக்கப்புறம் அவள் வந்து போகிறதுக்கு வழியே தெரியாது. அவளுக்கு எந்த பக்கம் போனாலும் பாழடைஞ்ச பங்களா பூட்டியே இருக்கும், வழியே தெரியாது. அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் வந்து கோவம் வந்துட்டு இவளும் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து அவனை குத்திட்டு அவனை அப்படியே கீழே போட்டு தள்ளி அவனை நல்லா குத்தி கொன்று சாவடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து அவள் சொல்லுவான், அவன் வந்து நீ உன்னுடைய சேரீயில் தான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ கட்டியிருந்த சேரீ தான், நீ வேறு எந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் உன்னை பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருக்காது, ஆனால் நீ சேரீயில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த ஞாபகம் அவளுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற சேரீ மொத்தம் எடுத்துகிட்டு வந்து கொளுத்திட்டு அதுக்கப்புறம் சட்டு சுடிதார் அந்த மாதிரி போடுவாள். இது தாங்க கிளைமாக்ஸு. அவனையும் சாகடிச்சிடுவாள், அவங்க அண்ணனும் செத்துருவான், அவங்க அப்பா அம்மாவோட இந்த பொண்ணு வந்து சேர்ந்துருவாள். இதுதான் கிளைமாக்ஸு. சாரி அப்படின்றத கிளைமாக்ஸு. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல மூவி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.